வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். பிசிசிஐ தற்காலிக தலைவராக கவாஸ்கரை நியமித்தது சுப்ரீம் கோர்ட். சென்னை மற்றும் ராஜஸ்தான் அணிகள் IPL போட்டிகளில் விளையாடவும் அனுமதி. ஐநாவில் இலங்கை தொடர்பான தீர்மானத்தை இந்தியா புறக்கணித்ததற்கு கருணாநிதி கடும் கண்டனம். பொது மன்னிப்பு அளிப்பதாக பேசியதை சுட்டிக்காட்டி மத்திய காங்கிரஸ் அரசு மீது குற்றச்சாட்டு. காஷ்மீரில் ராணுவ உடையில் புகுந்த பயங்கரவாதிகள் திடீர் தாக்குதல். ராணுவத்தின் பதிலடியில் 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை. விரிவான செய்திகள். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் சுனில் கவாஸ்கரை கிரிக்கெட் வாரியத்தின் இடைக்கால தலைவராக நியமித்த உச்சநீதிமன்றம் IPL சீசன் 7 போட்டிகளில் பங்கெடுக்க சென்னை மற்றும் ராஜஸ்தான் அணிகளுக்கு அனுமதி வழங்கியுள்ளது. கடந்த ஆண்டு IPL போட்டிகளில் நடந்த ஸ்பாட் பிக்சிங்கில் ஈடுபட்டதாக ராஜஸ்தான் ராயல்ஸ் வீரர்கள் 3 பெட்டிங்கில் ஈடுபட்டதாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகி குருநாத் மெய்யப்பனும் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. மருமகன் குருநாத் மெய்யப்பன் மீதான பெட்டிங் குற்றச்சாட்டு நிரூபணமாகி இருப்பதாக முகுல் முத்கல் தலைமையிலான குழு அறிக்கை அளித்துள்ளதால் சீனிவாசன் கிரிக்கெட் வாரிய தலைவர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று கடந்த செவ்வாய் அன்று உச்சநீதிமன்றம் கூறியிருந்தது. அதை கிரிக்கெட் வாரியமும் ஏற்றுக்கொண்ட நிலையில் AK பட்நாயக் தலைமையிலான பெஞ்ச் வெள்ளியன்று இடைக்கால உத்தரவை பிறப்பித்தது. சீனிவாசன் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து எதுவும் கருத்து தெரிவிக்காத நீதிபதிகள் கிரிக்கெட் வாரியத்தின் இடைக்கால தலைவராக சுனில் கவாஸ்கரை நியமிக்க உத்தரவிட்டனர். IPL ஸ்பாட் பிக்சிங் பெட்டிங் வழக்கில் இறுதி தீர்ப்பை அறிவிக்கும் வரை அடுத்த மாதம் துவங்கவுள்ள IPL சீசன் 7 போட்டிகளை வாரிய தலைவர் என்ற முறையில் கவாஸ்கர் பொறுப்பேற்று நடத்த வேண்டும் என்று உத்தரவில் நீதிபதிகள் கூறியுள்ளனர். IPL தலைமை செயல் அதிகாரி சுந்தர்ராமன் பதவியில் நீடிக்க வேண்டுமா இல்லையா என்பதை கவாஸ்கரை முடிவு செய்யலாம் என்றும் நீதிபதிகள் கூறினர். சென்னை சூப்பர் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் சீசன் 7 போட்டிகளில் பங்கெடுக்க கூடாது என்று வியாழனன்று கூறிய நீதிபதிகள் 2 அணிகளும் பங்கேற்கலாம் என்று வெள்ளியன்று அனுமதி வழங்கி உத்தரவிட்டனர். கிரிக்கெட் வாரிய அன்றாட பணிகளை வாரிய துணைத் தலைவர் சிவ்லால் யாதவ் கவனிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை நிர்வகிக்கும் இந்தியா சிமெண்ட்ஸுடன் தொடர்புடைய யாரும் கிரிக்கெட் வாரிய செயல்பாடுகளில் பங்கெடுக்க கூடாது என்றும் இந்த தடை கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் வர்ணனையாளர்களுக்கு பொருந்தாது என்றும் இடைக்கால உத்தரவில் நீதிபதிகள் கூறியுள்ளனர். And I'm very glad that the order has passed today is very much in keeping with the proposal which the BCCI itself had given. श्रीनिवासन को हटाया गया है. जब तक मामला यहाँ पे चलेगा, सब जुडिस चलेगा और IPL मैच के दौरान में BCCI का अध्यक्ष का कार्यभार सुनील गवास्कर देखेंगे और IPL के पश्चात जो BCCI का सीनियर वाइस प्रेसिडेंट होगा वो अध्यक्ष का कार्यभार देखेगा. கிரிக்கெட் ரசிகர்கள் தொடர்ந்து IPL போட்டிகளை கண்டு களிக்கலாம் என்றும் கூறிய நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஏப்ரல் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். அன்றைய தினம்தான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் IPL சீசன் 7 போட்டிகள் துவங்குகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. ஐநாவில் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தின் மீதான ஓட்டெடுப்பை புறக்கணித்ததன் மூலம் ஈழத்தமிழர் பிரச்சினையில் சர்வதேச சமூகத்தின் உணர்வோடு ஒன்றிப் போகாமல் மனிதநேயமற்ற முடிவை இந்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக கருணாநிதி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஐநா மனித உரிமை கவுன்சிலில் இலங்கைக்கு எதிராக மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்கள் குறித்து சர்வதேச விசாரணை நடத்த அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானம் 23 ஓட்டுகள் ஆதரவுடன் நிறைவேறியிருக்கிறது. இந்த தீர்மானத்தின் மீதான ஓட்டெடுப்பை இந்தியா புறக்கணித்தது. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்து திமுக தலைவர் கருணாநிதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவின் இந்த அணுகுமுறை தமிழகத்தில் உள்ள தமிழர்களை மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் உள்ள தமிழ் சமுதாயத்தை மீண்டும் ஏமாற்றத்திலும் வருத்தத்திலும் ஆழ்த்தியுள்ளதாக கூறியுள்ளார். இந்த விவாதத்தில் இந்தியா பங்கேற்று இலங்கையில் நம்பகத்தன்மை வாய்ந்த சர்வதேச விசாரணையை வலியுறுத்த வேண்டும் என்பதே தமிழர்களின் வேண்டுகோள் என்று கூறியுள்ள கருணாநிதி ஏற்கனவே 2 முறை தீர்மானம் தாக்கல் செய்யப்பட்ட போது அதை நீர்த்துப் போகச் செய்யும் வகையிலேயே இந்திய அரசு முயற்சிகள் மேற்கொண்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். ஈழத்தமிழர்களிடம் நேரடியாக சம்பந்தமோ பந்த பாசமோ கொண்டிராத அமெரிக்கா போன்ற ஒரு நாடு சர்வதேச சமூகத்தின் நலன், மனித நேயம் ஆகியவற்றின் அடிப்படையில் 3வது முறையாக தீர்மானத்தை முன்மொழிந்து அதை தமிழினத்தின் வேர்களை கொண்டிராத 23 நாடுகள் ஆதரித்த நிலையில் தமிழர்களின் தாயகமான இந்தியா அதை புறக்கணித்திருப்பது பெற்ற தாயே தன் குழந்தையை கழுத்தை நெரித்து கொல்வதற்கு சமமாகும் என்று கருணாநிதி வேதனை தெரிவித்துள்ளார். 26ஆம் தேதி நடந்த பிரச்சார கூட்டத்தில் இந்தியாவில் மதச்சார்பற்ற அரசு அமைவதற்காக காங்கிரஸ் அரசின் கடந்த கால தவறுகளுக்கு பொது மன்னிப்பு அளிக்க தயார் என்று கூறியதை சுட்டிக்காட்டியுள்ள கருணாநிதி தமிழினத்துக்கு எதிரான இந்த முடிவை எடுத்திருப்பது நிரந்தரமாக தமிழர்களுக்கான வாயிலை அடைத்துவிட்டதாக கருதப்படும் என்று கூறியுள்ளார்.
சர்வதேச சமூகத்தின் உணர்வோடு ஒன்றிப் போகாமல் முக்கியமான இந்த பிரச்சினையில் மனிதநேயமற்ற முடிவை மேற்கொண்ட இந்திய அரசை வன்மையாக கண்டிப்பதாக அந்த அறிக்கையில் கருணாநிதி குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய நிதி அமைச்சர் சிதம்பரம், அமெரிக்க தீர்மானம் தொடர்பான விவகாரத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சகம் புறக்கணிக்கும் முடிவை எடுத்திருக்காது என்றும் அதிகாரிகளே இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என்றும் கூறினார். இப்பிரச்சினையில் தீர்மானத்தின் மீது இந்தியா நடுநிலை வகிக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கூறியதாகவும், அரசியல் கட்சிகள் மத்தியில் ஒருமித்த கருத்து இல்லாததே வெளியுறவுத்துறை அதிகாரிகள் இப்படி ஒரு முடிவுக்கு வர காரணமாக இருந்திருக்கும் என்றும் கூறினார். இந்தியா இத்தீர்மானத்தை ஆதரித்திருக்க வேண்டும் என்பது தனது தனிப்பட்ட கருத்து என்றும் சிதம்பரம் கூறியுள்ளார். ஐநா மனித உரிமை சபையில் நடந்த ஓட்டெடுப்பை இந்தியா புறக்கணித்ததை அடுத்து நல்லெண்ண நடவடிக்கையாக இலங்கை சிறையில் இருக்கும் தமிழக மீனவர்கள் அனைவரையும் விடுதலை செய்ய அந்நாட்டு அதிபர் ராஜபக்சே உத்தரவிட்டுள்ளார். இலங்கையில் நடந்த மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்கள் குறித்து நம்பகத்தன்மை வாய்ந்த சர்வதேச விசாரணை கோரும் அமெரிக்க தீர்மானம் 23 நாடுகளின் ஆதரவு மற்றும் 11 நாடுகளின் எதிர்ப்புடன் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தின் மீதான ஓட்டெடுப்பில் கலந்து கொள்ளாமல் இந்தியா புறக்கணித்தது. இந்தியாவின் இந்த நிலைப்பாடு தங்களுக்கு ஊக்கமளிப்பதாக இலங்கை அதிபர் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். இந்தியாவின் நடவடிக்கையை அடுத்து நல்லெண்ண அடிப்படையில் இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் இந்திய மீனவர்கள் அனைவரையும் விடுவிக்க அதிபர் ராஜபக்சே உத்தரவிட்டுள்ளதாக இலங்கை அரசின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இந்திய இலங்கை மீனவர்களுக்கிடையே 2வது கட்ட பேச்சுவார்த்தை நடக்க இருந்த நிலையில் கடந்த 20ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற ராமேஸ்வரம், நாகை, புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 74 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதையடுத்து மீனவர்களை விடுவித்தால்தான் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தது. இந்நிலையில் மீண்டும் வியாழனன்று 24 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் நடுக்கடலில் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் இலங்கை அதிபர் ராஜபக்சேவின் உத்தரவை அடுத்து அந்நாட்டு சிறையில் இருக்கும் தமிழக மீனவர்கள் 98 பேரை விடுதலை செய்யும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் 2 இடங்களில் துப்பாக்கியால் சுட்டு தாக்குதல் நடத்தினர். ராணுவத்தினர் பதிலடி கொடுத்ததில் 2 பயங்கரவாதிகள் உள்ளிட்ட 4 பேர் கொல்லப்பட்டனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கத்துவா மாவட்டத்தில் வெள்ளியன்று அதிகாலையில் ராணுவ உடையில் வந்த 3 பயங்கரவாதிகள் ஒரு காரை வழிமறித்தனர். அதில் இருந்தவர்களை சரமாரியாக சுட்டதில் ஒருவர் இறந்தார். மேலும் 3 குண்டு காயமடைந்தனர். அதன் பிறகு அந்த காரில் ஏறிய பயங்கரவாதிகள் ராணுவ முகாமை நோக்கி வேகமாக சென்றனர். அந்த காரை ராணுவத்தினர் மறித்ததை தொடர்ந்து இருதரப்புக்கும் கடும் துப்பாக்கிச் சண்டை மூண்டது. இந்த சண்டையில் 2 பயங்கரவாதிகள் உள்ளிட்ட 3 கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. तीन जख्मी है और एक डेड कर गया है और एक जो ड्राइवर था उसको किडनैप कर लिया। तो जो हमला करने वाले कितने लोग? 3 बंदे लोग हैं। उन पे दयाला चक पे कहीं अटैक हुआ है, उसके चलते हमने नाका वाका सभी अलर्ट किया हुआ है। आने वाली जो गाड़ी है उसको भी चेक किया जा रहा है अच्छी तरह से, जो जाने वाली है उसको भी चेक किया। इसके अलावा मैं अभी तक कुछ नहीं बोलूंगा क्योंकि वो इलाके में अभी नहीं है. கடந்த ஆண்டு செப்டம்பர் 26ஆம் தேதி கதுவா மற்றும் சம்பா மாவட்டத்தில் போலீஸ் நிலையம், ராணுவ முகாமில் 3 பயங்கரவாதிகள் நடத்திய பயங்கர தாக்குதலில் போலீசார், ராணுவத்தினர் என 11 பேர் கொல்லப்பட்டனர். இந்த சூழலில் கதுவா மாவட்டத்தில் மீண்டும் வெள்ளியன்று இரட்டை தாக்குதலை பயங்கரவாதிகள் அரங்கேற்றி இருப்பது காஷ்மீரில் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. விமானப்படைக்கு சொந்தமான விமானம் மத்திய பிரதேசத்தில் கீழே விழுந்து நொறுங்கியதில் 5 ராணுவ அதிகாரிகள் கொல்லப்பட்டனர். இந்திய விமானப்படையில் C-130J எனும் சூப்பர் ஹெர்குலஸ் நவீன விமானமும் இடம்பெற்றுள்ளது. அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட இந்த வகை நவீன விமானங்கள் ராணுவ வீரர்களை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு அழைத்துச் செல்ல பயன்படுத்தப்பட்டு வந்தன. உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவிலிருந்து வெள்ளியன்று காலை 10 மணிக்கு சூப்பர் ஹெர்குலஸ் விமானம் பயிற்சியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தது. மத்திய பிரதேச மாநிலம் குவாலியர் விமானப்படை தளத்திலிருந்து 115 கிலோமீட்டர் தூரத்தில் பறந்து கொண்டிருந்த விமானம் திடீரென தரையில் விழுந்து நொறுங்கியது. இந்த பயங்கர விபத்தில் 4 அதிகாரிகள் உள்ளிட்ட 5 விமானப்படையினர் கொல்லப்பட்டதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிடமிருந்து 6 சூப்பர் ஹெர்குலஸ் விமானங்களை 6000 கோடி ரூபாய்க்கு 4 ஆண்டுகளுக்கு முன் இந்தியா வாங்கியது. விமானப்படையில் இந்த விமானங்கள் சமீபத்தில் சேர்க்கப்பட்ட நிலையில் அதில் ஒன்று விபத்தில் நொறுங்கி இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நரேந்திர மோடியை துண்டு துண்டாக வெட்டி கொல்வேன் என்ற உத்தரப்பிரதேச காங்கிரஸ் வேட்பாளர் பேசியிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் சாகரன்பூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக இம்ரான் மசூத் என்பவர் நிறுத்தப்பட்டுள்ளார்.
வியாழனன்று இம்ரான் மசூத் மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். அப்போது குஜராத்தில் வெறும் 4% பேர்தான் முஸ்லீம்கள் என்றும் உத்தரப்பிரதேசத்தில் 42% பேர் முஸ்லீம்கள் என்றும் கூறிய இம்ரான் மசூத் ஆவேசமடைந்தவராக உத்தரப்பிரதேசத்தையும் குஜராத்தாக மாற்றினால் மோடியை துண்டு துண்டாக வெட்டி கூறு போட்டு விடுவேன் என்றும் கூறினார். இம்ரான் மசூத்தின் பேச்சு பாரதிய ஜனதா கட்சியினரை மட்டுமின்றி காங்கிரசாரையும் கடும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. கலவரத்தை தூண்டும் வகையில் இம்ரான் மசூத் பேசியதாக பாரதிய ஜனதா கட்சியினர் மாநில தேர்தல் கமிஷனிடம் புகார் அளித்துள்ளனர். மசூத்தின் பேச்சு அடங்கிய வீடியோ ஆதாரங்களை தேர்தல் கமிஷன் ஆராய்ந்து வரும் நிலையில் தான் அப்படி பேசியிருக்கக்கூடாது என்று இம்ரான் மசூத் வருத்தம் தெரிவித்துள்ளார். அரசே குடிநீர் விற்கும் அவலம் தமிழகத்தில்தான் உள்ளதாக திமுக பொருளாளர் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். கோவை லோக்சபா தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கணேஷ்குமாரை ஆதரித்து கட்சியின் பொருளாளர் ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், கடந்த திமுக ஆட்சியில் 138 கோடி ரூபாய் செலவில் கரூர் கோவை இடையே 3 வழி சாலை விரிவாக்கம் போன்ற பல்வேறு திட்டங்கள் கோவையில் நிறைவேற்றப்பட்டதாக கூறினார். மேலும் சூலூர் பேரூராட்சி பகுதிக்கு பில்லூர் 2வது குடிநீர் திட்டத்தின் கீழ் குடிநீர் வழங்கப்பட்ட நிலையில் நாட்டிலேயே பாட்டிலில் குடிநீர் அடைத்து அதனை அரசே விற்கும் அவலம் தமிழகத்தில்தான் உள்ளதாகவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். சூலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் கரூர் கோவை சாலை 3 வழி பாதையாக தரம் உயர்த்தப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி காலத்தில்தான். விசைத்தறிகளுக்காக வழங்கப்பட்ட 500 யூனிட் இலவச மின்சார சலுகையை பறித்து கட்டணத்தையும் உயர்த்தியவர் தமிழக முதல்வர் ஜெயலலிதா என்றும் ஸ்டாலின் புகார் தெரிவித்தார். விசைத்தறிக்கு 500 யூனிட் மின்சாரம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கொண்டு வந்த மின்கட்டண சலுகையை பறித்த ஆட்சி எந்த ஆட்சினா ஜெயலலிதா ஆட்சி. விசைத்தறிக்கு மின்கட்டண ஸ்காட்லாந்து போலீசாருக்கு அடுத்து சிறப்பாக செயல்படும் தமிழக போலீசார் தற்போது வானத்தில் செல்லும் ஜெயலலிதாவின் ஹெலிகாப்டருக்கு சாலையில் பாதுகாப்பு கொடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக ஸ்டாலின் கூறினார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது தன்னிடம் சில்மிஷம் செய்த நபரை நடிகை நக்மா பளார் என்று அறைந்த சம்பவம் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரபல நடிகை நக்மா உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடுகிறார். கடந்த ஞாயிறன்று மீரட்டில் உள்ள ஹாப்பூர் பகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நக்மா ஓட்டு வேட்டை முடிந்ததும் ஜீப்பில் ஏறச் சென்றார். அப்போது ஹாப்பூர் தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ கஜ்ராஜ் சர்மா நெருங்கி வந்து ஏதோ சொல்வதைப் போல நக்மாவின் முகத்தை ஒரு கையால் அழுத்தமாக பிடித்து முத்தமிட்டார். கோபமுற்ற நக்மா அவரது கையை உதறி தள்ளிவிட்டு ஜீப்பில் கோபத்துடன் ஏறினார். இந்நிலையில் தற்போது மீண்டும் நக்மாவிடம் பிரச்சாரத்தின் போது சில்மிஷம் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வியாழனன்று மீரட்டில் பிரச்சாரம் செய்ய வந்த நக்மாவை பார்க்க ஏராளமான கூட்டம் முண்டியடித்தது. கூட்டத்தை பயன்படுத்திக் கொண்ட ஒரு தொண்டர் நக்மாவை தொட்டு சில்மிஷம் செய்துள்ளார். இதனால் ஆவேசமடைந்த நக்மா அந்த நபரை பளார் என்று அறைந்தார். உடனடியாக பாதுகாப்பு அதிகாரிகள் நக்மாவை அங்கிருந்து பத்திரமாக அழைத்துச் சென்றனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது. இரட்டை மடி வலையை பயன்படுத்தும் மீனவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நாட்டுப்படகு மீனவர் சங்கத்தினர் மீன்வளத்துறை இயக்குநர் அலுவலகம் முன் முற்றுகை போராட்டம் நடத்தினர். தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட இரட்டை மடி, சுருக்கு மடி வலைகளை பயன்படுத்துவோர் மீது நடவடிக்கை எடுத்து மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். ராமேஸ்வரம், பாம்பன் பகுதியில் அதிக குதிரை திறன் கொண்ட விசைப்படகுகளை ஆழ்கடலில் மட்டுமே மீன்பிடிக்க அனுமதிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வெள்ளியன்று பாம்பன், ராமேஸ்வரம் மீனவர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் சென்னையில் உள்ள மீன்வளத்துறை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். தங்கத்தின் விலையில் வெள்ளிக்கிழமை அன்று சவரனுக்கு 48 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 21,504 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,688 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 20 காசுகள் அதிகரித்து 1 கிராம் 45 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 42,885 ரூபாயாக இருந்தது. உலக நாடக தினத்தை முன்னிட்டு தஞ்சை பண்பாட்டு மையத்தில் குகைமரவாசிகள் என்ற தலைப்பிலான நாடகம் நடத்தப்பட்டது. ஆண்டுதோறும் மார்ச் 27ஆம் தேதி உலக நாடக தினம் கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு தஞ்சை தென்னக பண்பாட்டு மையத்தில் கோவில்பட்டி முருகபூபதியின் தலைமையில் குகைமரவாசிகள் என்ற தலைப்பிலான நாடகம் நடத்தப்பட்டது. வறுமையில் வாடும் மக்கள் குறித்து நடத்தப்பட்ட இந்த நாடகத்தில் கலைஞர்கள் தத்ரூபமாக நடித்து பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்தனர்.
இந்தியாவில் இன்னைக்கு வந்து உள்நாட்டு அகதிகள் பிரச்சனை அதிகமாக இருக்கு. அந்த உள்நாட்டு அகதிகள் பிரச்சனையை வந்து பேசுறது தான் இந்த நாடகம். நம்ம தமிழ் சமூகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வெளி சமூகத்திலேருந்து வர்றவங்கள நம்ம எப்படி பார்க்க போகிறோம்? நம்மளை பற்றியே பேச போகிறோமா, அவங்களையும் சேர்த்து பேச போகிறோமா? அதுதான் இது பசியோட கதை தான். இது உலகம் முழுக்க இருக்கிறது. இந்தியாவில் வந்து இது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. அதுக்கான ஒரு சின்ன கதையும் உரையாடலும் தான் அந்த நாடகம். உலக நாடக தினத்தை முன்னிட்டு நடந்த இந்த நாடகம் பொதுமக்கள் மற்றும் கலைஞர்களை பெரிதும் கவர்ந்தது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.